கலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆச்சுன்னா தான் வருத்த பண்ணோம். எலெக்ஷனுக்கு எடுத்த படம் கூப்பிடுறேன். நியூஸ் பாத்தீங்களாண்ணே? படம் லீக் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி ஆகி போச்சு? லீக் பண்ணவன் மட்டும் என் கையில கட்டச்சான்னு வைங்களேன். அதான் லீக் ஆயிடுச்சுல்ல, விடுங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம். எப்பண்ண யாருன்னு இவங்கெல்லாம்? நடக்க கூடாதது நடந்துருச்சு. கலெக்ஷன்ல எதுவும் ப்ராப்ளம் வராதப்போ ரிலீஸ் ஆகுறப்போ அவன் மட்டும் என்ன நீ சும்மா அவனே கூட சொல்லிட்டு இருக்கிற? அவன் என்ன நினைச்சு ரிலீஸ் பண்ணானோ பண்ணிவிட்டான். எதுவா இருந்தாலும் அவனோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் புரியும்னு சொல்ல வந்தேன். இல்லண்ணே, என்ன சொன்னாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. புரியுதுப்பா, ஒரு படம்ன்றது. தம்பி, கேம்பெயினுக்கு டைம் ஆச்சு. உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ அந்த ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டுறேன். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இந்த கேம்பெயினுக்கு சைக்கிள் வேணாம், குதிரை வண்டியில சோகத்துல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சீக்கிரம் வாங்க. போங்க, நான் வரேன்.